السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு முஃமினின், ஒரு முஸ்லிமின் கஷ்டத்தை, வேதனையை எமது கஷ்டமாகவும் எமது வலியாகவும் நினைப்பது ஈமானின் ஒரு முக்கியமான பகுதியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், முஃமின்களுக்கு உதாரணம், ரெண்டு உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், கமஸலில் புன்யான், ஒரு பில்டிங், கட்டிடத்தை போன்று, யஷுத்து பஅதுஹு பஅதா, அந்த கட்டிடம் ஒன்று சிலதை இணைத்துதான் கட்டிடமாக மாறும். இதே போன்றுதான் எமது வாழ்க்கை என்பது தனி மனிதனால் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. பலரும் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி தான் எமது வாழ்க்கை. மற்றவர்களை இணைத்துக் கொண்டு மற்றவர்களின் வழியை உணர்ந்து கொண்டுதான் வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கமஸலில் ஜஸத், முஃமின்களுக்கு உதாரணம், ஃபீ தஆதுஃபிஹிம் வ தராஹுமிஹிம், இரக்கம் காட்டுவதிலே, அவர்களது வலியை உணர்ந்து கொள்வதிலே முஃமின்களுக்கு உதாரணம் உடம்பை போன்று. இனிஷ்தகா மின்ஹு உத்வுன், அந்த உடம்பிலே ஏதாவது உறுப்புக்கு ஏதாவது நோய் கஷ்டம் வந்து விட்டால் அடுத்த உறுப்புகள் அனைத்தும் வலியை உணர ஆரம்பிக்கும். அடுத்த உறுப்புகளுக்கும் காய்ச்சல் வந்தது போன்று எல்லா உறுப்புகளும் கஷ்டப்படும். இதே போன்றுதான் முஃமின்களுக்கு ஏதாவது இடத்திலே ஒரு கஷ்டம், வேதனை வந்து விட்டால் அது எமக்கு வந்த வழியாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 17 ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய ஹலீஃபாவாக இருந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மிக பெரும் ஒரு பஞ்சம். எந்த அளவுக்கு என்றால் 9 மாதமாக மழை பெய்யவில்லை. ஒவ்வொரு இடங்களில் வசிக்கக்கூடிய நாட்டுப்புறத்து மக்கள் அனைவரும் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் உதவியை தேடி. இந்த சந்தர்ப்பத்தில் ஹலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையாண்ட முறை மிக வித்தியாசமான முறை. கண்ணியமானவர்களே, அவர்கள் நான் ஒரு பாமர மகன் எப்படி இருக்கின்றாரோ, அவர்கள் எப்படி கஷ்டப்படுகின்றார்களோ, நானும் அப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார். சொன்னார்கள், கைஃப யஅனீனி ஷஅனு ரஅய்யா இதா லம் யுஸிப்னி மா அஸாபனி, எனக்கு கீழால் வாழக்கூடிய மக்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வலி, கஷ்டம், அதன் வருத்தம் எனக்கு ஏற்படவில்லை என்றிருந்தால் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார். கண்ணியமானவர்களே, அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களது ஒரு மகன், அவர் வாட்டர்மெலன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சொன்னார்கள், மக்கள் பசியுடன் இருக்கின்றார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் நீ இப்படியெல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயிறு அப்படியே மெலிந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சொல்லப்படுகின்றது, சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த வருடம் மாத்திரம் பஞ்சம் இல்லாமல் போகவில்லை என்றிருந்தால், தொடர்ந்து இருந்திருந்தால் உமர் மௌத்தாகி விடுவாரோ என்று நாங்கள் பயந்தோம். இப்படிப்பட்ட ஒரு தலைவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்து காட்டினார். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், ஒரு கூட்டத்தை அழிக்க நாடினால் இந்த ஊரில் உள்ள மக்கள், அதில் வசதியை கொடுத்தவர்கள், அவர்களுக்கு நாங்கள் இன்னும் பாவம் செய்வதற்கு, அந்த பொருளாதாரத்தை மோசமான முறையிலே செலவு செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுப்போம். அவர்கள் தனது பொருளாதாரத்தை, பணத்தை வைத்து இன்னும் அநியாயத்திலே ஈடுபடுவார்கள். அதை அடியோடு நாங்கள் அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே ஆடம்பரமான வாழ்க்கைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு மற்ற மக்களுடைய வேதனையை நாம் அனைவரும் புரிந்து சாதாரணமாக நாமும் வாழ வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம். பிள்ளைகளுக்கு ஊட்டுவோம். இன்று மூத்தாக இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள், அவர்கள் இருக்கக்கூடிய பசி என்ன, அந்த வீடியோக்களை, அவர்களது வேதனைகளை எமது பிள்ளைகளுக்கும் காட்டுவோம், அவர்களுக்கும் கொடுப்போம். கஷ்டத்துடன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், வரலாறை பிள்ளைகளுக்கும் படித்துக் கொடுக்க வேண்டும். அந்த சூழலை வீட்டிலிருந்து உருவாக்கி எளிமையான, சிம்பிளிசிட்டியான ஒரு வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்போம். இது எமது நாடு சிறப்பாக மாறுவதற்கு ஒரு காரணமாக அமையும். அல்லாஹ் நல்ல விடயங்களை அறிந்து செயல்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.